வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது Virtualtamizha. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரிஸோட பேர் ASAP அப்படின்னு சொல்லலாம். நம்ம வச்சுருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் டிவைஸ் நம்ம லைஃப் சேஃப்டிக்காக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த சீரிஸில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வீடியோவில் SOS அப்படின்ற ஒரு ப்ரோட்டோக்கால் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அண்ட் இது எப்படி செட்டப் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் குரூப்லையுமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த சேஃப்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சின்ன இன்ட்ரோக்கு அப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ரோட்டோக்கால் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி SOS அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். நார்மலாக SOS அப்படின்னா சேவ் அவர் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சேவ் அவர் ஷிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த SOS ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கம்யூனிகேஷன் டிவைஸ்லையுமே இருக்கும். இந்த SOS பழைய ஃபோன்லையுமே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இருக்கும். இந்த 121 எமர்ஜென்சி ப்ரோட்டோக்காலுக்கு உங்கள் டிவைஸில் சிம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் எந்த ISP ஃப்ரீக்வன்சி இருந்தால் கூட இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகும். ஸ்பெசிஃபைடாக இந்த ISP தான் வேணும்னு கிடையாது. இந்த 121 ப்ரோட்டோக்காலோடைய டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு நான் என்னுடைய பழைய சாம்சங் டிவைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் சிம் இல்லைன்றதை நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போலீஸ், ஃபயர் சர்வீஸ், ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில். இப்போ வர மொபைலில் இந்த SOS ஃபீச்சர் இன்னுமே அப்கிரேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சரை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு உங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அங்கே சர்ச் பாரில் SOS அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். எமர்ஜென்சி SOS அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. நார்மலாக இந்த ஆப்ஷன் ஆஃபில் இருக்கும். உங்களுக்காக மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி செட்டப் பண்ணுறதை பார்ப்போம். கீழே எமர்ஜென்சி SOS ஆன் பண்ணதுக்கப்புறம் எமர்ஜென்சி காண்டாக்டை ஆட் பண்ண சொல்லும். ஸோ நம்ம ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம எந்த காண்டாக்ட் வேணுமோ அந்த காண்டாக்டை கிளிக் பண்ணுவோம். காண்டாக்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் காமிக்குது. அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க காண்டாக்ட்டுக்கு எமர்ஜென்சி காண்டாக்ட் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோன்ற ஒரு மெசேஜ் அனுப்பணுமான்னு கேட்குது. ஸோ வேணும்னா அனுப்பிச்சிக்கோங்க, இல்லைனா அப்படியே கேன்சல் கொடுத்துக்கோங்க. நான் இங்கே சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா சென்ட் கால் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி வச்சுக்கிறது இன்னுமே சேஃப்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். இந்த ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. லாக் ஸ்க்ரீனில் கூட நீங்கள் 5 வாட்டி பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த SOS எமர்ஜென்சி டர்ன் ஆன் ஆயிரும். இந்த SOS ப்ரோட்டோக்கால் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல்லேருந்து 2 விதமான மெசேஜ் போகும். ஸோ ஒரு மெசேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்க, எவ்வளோ நேரம் பேசுனீங்கன்னு முதல் கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு மெசேஜில் போயிடும். ஸோ செகண்ட் மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்கோடு சேர்த்து ஒரு மெசேஜாக போகும். ஸோ அந்த மெசேஜில் இந்த மாதிரி எனக்கு எமர்ஜென்சி, இந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னை ட்ராக் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு மெசேஜ் நீங்கள் செட் பண்ணியிருக்க காண்டாக்ட்டுக்கு போகும். இந்த SOS ப்ரோட்டோக்கால் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அந்த இடம் ப்ளஸ் சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த லொக்கேஷன் முதல் கொண்டு எல்லாமே அங்கே அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் உங்கள் மொபைல் ஃபோனோட சார்ஜ் அண்ட் சிக்னல் ஸ்ட்ரென்த். ஸோ இது ரெண்டுமே காமிக்குது. ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க டிவைஸ் பார்த்தீங்கன்னா Redmi Note 4. நீங்கள் யாராச்சும் சாம்சங், விவோ, ஓப்போ அப்படின்ற வேறு ஏதாச்சும் பிராண்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அது எங்கே இருக்குது அண்ட் எப்படி டர்ன் ஆன் பண்ணுறதுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சேஃப்டிக்கான விஷயங்கள் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணுன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் செஞ்சு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்ப்போம். அது வரையில்